திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி கூட நிறைய பேர் வந்து தாவேக்கா போறதை பார்க்க முடியுது. ஆனா இது வரைக்கும் ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா போயிட்டாங்கன்றத நம்ம பார்க்க முடியல. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மக்களுக்கு எதிர் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கும் எதிர் கிடையாது. ஆனா அவர் கொண்டு வந்த அந்த தமிழ் தேசியம் வந்து அவங்களுக்கு எதிரியாகுது. பொதுமக்கள் எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா சிங்க சைலண்டா தான் இருக்கும், சைல தான் காட்டுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. இது எப்படி பாருங்க? சிங்க சைலண்டா இருக்குன்னா அப்புறம் இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நாங்க அதிகாரத்துல இல்லாட்டாலும் மக்களுக்காக எப்பவுமே நிக்கிற கட்சி தான். தாவேக்கா ஆட்சிக்கு 0 தான் கொடுப்பேன். சிங்கப்பெண் படைன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது. சும்மா ரீல்ஸுக்காக தான் அதை வச்சிருக்காங்க நாங்க நினைக்கிறோம். அதுக்கான விளைவுகளை இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீமான் அண்ணனை கண்டிப்பா தேடுவாங்க, தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப தமிழக வெற்றி இடத்துல சிங்கப்பெண் படையை அமைச்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பா. ஆனா பெண்களுக்கு சரி சமமா சீட்டு தரதில்ல. நாம் தமிழர் கட்சியில் 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர் தராங்க. ஒரு பெண்ணை அதை எப்படிக்கா பாக்குறீங்க? அதாவது ஆணும் பெண்ணும் சமம் சொல்றாங்க. பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. ஆனா இந்த நாட்டின் வாக்கை தேர்ந்தெடுப்பது பெண்கள். ஆனா அவங்க ஒரு வெற்று வாக்காகவும் வெற்று மொழியாகவும் என்ன சொல்றாங்கன்னா நாட்டின் கண்கள் சொல்றாங்க, பாராத மாதாவுக்கு ஜெயங்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. இப்ப மகளிர் தின நாள் ஏன் வருதுன்னா நமக்கு சம வாய்ப்பு எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மகளிர் தின நாளே வந்துச்சுது. ஆனா அது பிறகு அதன் வீழ்ச்சியில வந்து நமக்கு வந்துச்சுதா, மகளிருக்கு எல்லா பொறுப்பு கொடுக்கப்பட்டதானா இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா எங்களுடைய வேலு நாச்சியார் அப்படி நாங்க வீரம் சிறந்த ஒரு வரலாறுல இருந்து தான் நாங்க வரோம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய பெண்களின் வரலாறு பெருமை மிக்க வரலாறா தான் இருந்தது. ஆனா இந்த திராவிட சமூகம் 70 ஆண்டு இந்த திராவிட கட்டமைப்பு வந்து பெண்களின் வரலாறையும் சரி அவங்களுடைய வீரத்தையும் மறைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா இவங்க சான்ஸ் ராணியை தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கு பல. ஏன்னா அப்பதான் வேலு நாச்சியாரை நம்ம பார்க்க முடியாது, மறந்துருவோம். ஏன்னா தமிழர்கள் அவர்கள் வரலாறு தெரியக்கூடாதுங்கிறதுல இந்த திராவிடம் சரியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பெண் நினைத்தால் எதனாலும் சரியாக வென்றெடுப்பாங்கிறது அந்த திராவிட கட்சிகளுக்கு தெரியும். அதுலதான் அவங்க வந்து கொடுக்காததை எங்கள் அண்ணன் சீமான் எங்களுடைய தமிழ் தேசிய தலைவரை எங்களுக்கு தலைவரா ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரோ அதான் தமிழ்நாட்டுல எங்களுக்கு சம உரிமை, எங்களுக்கு அண்ணன் வேட்பாளர்லயும் சரி தலைமை பொறுப்பிலும் சரி எல்லாத்தையும் எங்களுக்கு சம உரிமை கொடுத்து எங்க அண்ணன் எங்களை முன்னிறுத்துறாரு. தொடர் தோல்வி சந்திக்கிறீங்க, அந்த தோல்வியை தழுவுறீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு அது மன வருத்தத்தை தருதுங்க? நாங்க தோல்வி சந்திக்கலையே, நாங்க வந்து எங்களுக்காண்டி வரல, என் மக்களுக்காண்டி வரோம். என் பிள்ளைகளுக்காண்டி, என் பிள்ளைன்னா என் அக்கா அண்ணன் தம்பி கிடையாது. வரலாறு படிச்சவனுக்கு தெரியும், நீ நானும் ஒரே ரத்தம், நீ நானும் அண்ணன் தம்பி தான். இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு ஆணும் ஒரு பெண்ணு தான். எங்கேயோ இருக்கிற வடநாட்டுல இருக்கிறவனும் எனக்கு அண்ணன் தான், அக்கா தான், தங்கச்சி தான், மாமா தான், மச்சான் தான். நாம ஏத்துக்கிட்ட மொழிகள் வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம், மதங்களையும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து இதை தோல்வியை நாங்க நினைக்கல. என் மக்கள் ஒரு நாள் அதை எங்களுக்கு உணர்ந்து அவங்களே வெளியே வந்து போராடுங்காலம் வரப்போகுது, அது உறுதி. இப்பவும் பாருங்கன்னா மக்கள் வந்து தேடுறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் தேடுவாங்க. முக்கியமான ஒரு கேள்விக்கா, இப்ப விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக கலந்து கூட நிறைய பேர் வந்து தாவேக்கா போறதை பார்க்க முடியுது. ஆனா இது வரைக்கும் ஒருத்தர் கூட நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா போயிட்டாங்கன்றத நம்ம பார்க்க முடியல. தோல்வியை பெற்றதுக்கு பிறகு மற்ற கட்சிக்கு போயிருவாங்க எல்லா கட்சியிலும், ஆனா நாம் தமிழர் மட்டும் போமானுங்க. அது என்ன காரணங்க? எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை வந்து வேறு. எங்களுடைய கோட்பாடுக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் இங்க எந்த கட்சியுமே உரித்தானது கிடையாது. இவர்கள் என்னன்னா தமிழ் தேசியத்திற்கு மாற்றானவர்கள். நாங்கள் தமிழ் தேசியம் வேணுங்கிறோம். இப்ப ஏன் நீங்க அண்ணன் சீமானவர்கள் வரமாட்டேங்கிறான்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து மக்களுக்கு எதிர் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கும் எதிர் கிடையாது. ஆனா அவர் கொண்டு வந்த அந்த தமிழ் தேசியம் வந்து அவங்களுக்கு எதிரியாகுது. ஏன்னா அவர்கள் இந்த நாட்டில் பிழைக்க முடியாது, அரசியல் ஓட்ட முடியாது. அண்ணன் சீமான் மட்டும் வந்துட்டாருன்னா அவங்க தொடர்ந்து அரசியல் களத்துல நிக்க முடியாது. சட்டசபையில விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வாய் திறக்காம இருக்காரு. பொதுமக்கள் எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா சிங்க சைலண்டா தான் இருக்கும், சைல தான் காட்டுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. இது எப்படி பாருங்க? சிங்க சைலண்டா இருக்குன்னா அப்புறம் இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்லலாம் இல்லையா? 6 மாசம் நீங்க பொறுத்துருங்கன்னு சொல்றீங்க, நாங்க வந்து அவர் நலத்திட்டங்களுக்காண்டி பொறுத்திருக்கோம். ஆனா தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் பெண் பிள்ளைகள் சித்திரவதை செய்திருக்கு. அவரால் சட்டம் இயற்ற முடியுமா? நீங்க என்ன சினிமால மட்டும்தான் பாலியல் தொல்லை கொடுத்து அவனை கொலை பண்ணுவீங்களா? நீங்க அந்த வீரியமா பேசுவீங்களா? கதை வசனம் பேசுவீங்களா? பேசுங்க, பேசினால்தானே அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இது வந்து சினிமா கிடையாது, இது ஒரு சட்டமன்றம், ஒரு தமிழ்நாடு. இதுக்கு பேசிதான் தான் முடியும். ரியல் அரசா இல்ல ரீல்ஸ் அரசான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க, உங்களுக்கு அதோட பதில் சொல்லுங்க. இந்த 1 மாத கால தாவேக்கா அரசு ரியல் அரசா இல்ல ரீல்ஸ் அரசு? ரீல் அரசு. எதை வச்சு சொல்றீங்க? இப்ப ஏன்னா மக்கள் அந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பார்த்து தானே அவங்க ஒவ்வொரு வீடியோவா போடுறத பார்த்துதான் அந்த ரீல்ஸ் மோகம், திரை கவர்ச்சி மோகம் இதுல முங்கிதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாதி மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க, அதாவது அவரு தற்குறிகள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமான உள்ள மக்கள் வந்து எங்கள் மீது அக்கறைப்படுறாங்க. நீங்களாவது வருவீங்கன்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த தேர்தல்ல ஒரு நமக்கு பிளஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி
திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப இதே பாலியல் குற்றங்கள் நடந்துச்சு. அப்பயும் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணுச்சு. இப்போ புதிய ஆட்சி அமைச்சும் அதே மாதிரி ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்றீங்க. மக்கள் வந்து உங்க கையில் அதிகாரத்தை தரல. ஆனாலுமே அதிகாரத்தை தராத மக்களுக்கு எதுக்காக போராட்டம்னு ஒரு கேள்வி வருது. அவங்க வந்து அதிகாரத்தை உங்களை தேட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நீங்க எதுக்கு அவங்களுக்கு போராடணும்னு ஒரு கேள்வி வருது. நாங்க அதிகாரத்துல இல்லாட்டாலும் மக்களுக்காக எப்பவுமே நிக்கிற கட்சி தான். அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாருமே மக்களுக்காக தொடர்ந்து போராட்டத்துல நிக்கிறதுனாலதான் அவங்க எங்களை ஏத்துக்காட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக தொடர்ந்து போராட்டத்துல நின்றுகிட்டு இருக்கோம், களத்துல நிக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து போராட்டத்தை விட திரை கவர்ச்சியது அதிகம் நாட்டம் கொண்டவங்களா இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? திரைக்கவர்ச்சி தான். அதுதான் வேட்பாளர் முகம் எதுவுமே தெரியாம ஓட்டுகளை போட்டு அது முழுக்க முழுக்க திரைக்கவர்ச்சியால தான் இந்த ஆட்சி வந்தது காரணம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தா இந்த பாலியல் குற்றங்களை எப்படி தடுப்பீங்க? அதுக்கான திட்டங்கள் என்ன இருக்கு? அண்ணன் சொல்ற மாதிரி பெண் குழந்தைகளுக்கு மீது கை வைசா உடனே அதுக்கு அந்த குழந்தையை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாலியல் வன்கொடுமை செய்தவங்களை அடக்கம் பண்ணணும். வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு. வன்முறையை தூண்டுற மாதிரி இது மாதிரி செஞ்சாதான் அடுத்து பயம் வரும் அவங்களுக்கு. ஒருத்தர் செய்யும் போதுதான் இந்த மாதிரி தண்டனைகள் குறையும். இல்லாட்டி பயம் வராது. சுத்தமா இதுக்கான ஒரு மரண தண்டனை இல்லாம அதுக்கு பயம் வராது யாருக்கும். தொடர்ந்து போட்டியறீங்க, தோல்வி சந்திக்கிறீங்க. யாருக்கூட கூட்டணி வச்சா சீட்டுகள் வெற்றி பெறலாம். நீங்க ஆன்ல தனிச்சுதான் நிக்கிறீங்க. தனிச்சுதான் நிற்போம் எப்பவும். அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அங்க மக்களோட மட்டும்தான் கூட்டணி இப்போ அதிமுகல இருக்கு, திமுகல இருந்தவங்க தான் தாவேக்காக்கு போயிருக்கிறாங்க. அதுல என்ன மாற்றம் இருக்கு? அவங்கள வந்தவங்க எம்எல்ஏ ஜெயிச்சவங்க தானே கூட்டணியா சேர்ந்திருக்கிறாங்க. இது என்ன கூட்டணின்னு அவங்க தான் சொல்லணும் அதை புதுசா. அதனால நாங்க எப்பவுமே தனியா தான் நிற்போம், தனிச்சுதான். நிறைவு பெற்ற 1 மாத கால தாவேக்கா ஆட்சிக்கு 100 மதிப்பெண்ல நீங்க என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க? தாவேக்கா ஆட்சிக்கு 0 தான் கொடுப்பேன். இல்ல என்ன காரணம்? சிங்கப்பெண் படையில அமைச்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்படி இருந்தும் 0 தர்றது. சிங்கப்பெண் படைன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது. சும்மா ரீல்ஸுக்காக தான் அதை வச்சிருக்காங்க நாங்க நினைக்கிறோம். இப்ப எங்க கண்ணுக்கே சிங்கப்படை எங்க இருக்கு? எங்க பெண்களாகி எங்களுக்கே தெரியலையே சிங்கப்படை எங்க இருக்கு. மக்கள் இது மாற்றம் எதிர்பார்த்து வாக்கு செலுத்தினாங்க. இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா? ஏமாற்றம் தான், ஏமாற்றம் தான். திரைக்கவர்ச்சியால வந்து ஏமாற்றம் தான். ஒரு நல்ல மனிதரா நல்ல வேட்பாளர்களை ஃபுல்லா தவற விட்டுட்டாங்க. அதுக்கான விளைவுகளை இப்போ சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சீமான் அண்ணனை கண்டிப்பா தேடுவாங்க, தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.